நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வருஷம் நமக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுத்த ஒரு செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டிஃபென்ஸ் செக்டார் தான். அதே மாதிரி எல்லாரும் 4000 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்த்த HAL 5000 ரூபாயை தாண்டு BEL வரைக்கும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ். எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுமே மிகப்பெரிய அளவில் உயர்ந்தது. 52 வீக் ஹையை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பதிவு பண்ணுது. ஆனால் ஆஃப்டர் த பட்ஜெட்டுன்னே எடுத்துக்கலாம். ஒருவேளை பட்ஜெட்டில் இதுக்கான நியூஸ் ஃபேவர் இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஃபேவர் இல்லாமல் இருந்தது. அதனாலேயும் கூட டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சு. இப்போ எல்லாருக்கும் டவுட் என்னன்னா, நஷ்டத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் லாபத்தை பதிவு பண்ணவங்களும் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ டிஃபென்ஸில் இருக்கிறது நஷ்டத்திலையும் இருக்குது. அதை என்ன பண்ணலாம், இல்லை இப்போ வாங்கலாமா, இது கரண்ட் ட்ரெண்டா? இப்போ இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பற்றி ஒரு சின்ன அலசல். கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா கண்டிப்பா. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால நிச்சயமா வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம பதிவிடுங்க. நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நாம பை கால்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை. நானும் செபி ரிஜிஸ்டர் டிப் ப்ரொவைடர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதா ட்ரேட் பண்ணலாம். உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. பங்குச்சந்தை சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு நிறைய உங்க டவுட்ஸையும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டி விடுங்க. அதோட முக்கியம், வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம பதிவிடுங்க. அது என்ன மாதிரியான கருத்தா இருந்தாலும் பரவாயில்ல. டிஸ்லைக் போடுறத விட நீங்க எடுத்தோடனே வியூவே 2 வியூ தான் வந்திருக்கு, அதில் ஒருத்தர் டிஸ்லைக் போடுறாரு. அந்த டிஸ்லைக் போடுறதுக்கு பதிலாக என்ன உங்களுக்கு இதுல குறை அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிக்குவோம். நாங்களும் அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பங்கை பற்றி தெரியணும்னாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது மசகான் டக் அப்படிங்கிற ஒரு பங்கை பற்றி தான். ஆனால் 52 வீக் ஹைல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இறங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா இறங்கின ஒரு பங்கு BEML தான். இன்னைக்கு ஆனால் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. இந்த BEML வந்து ரொம்ப நாளாவே ஒரு வாலட்டைல் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் பிரைஸ் நேற்று 14ஆம் தேதி பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3648 ரூபா. இன்னைக்கு இருக்க பிரைஸ் நம்ம பார்ப்போம். 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 5488 ரூபா. 34% வரைக்கும் இறங்கி இருக்கு இந்த கடந்த ஆகஸ்ட்ல. அடுத்து கார்டன் ரீச், பாரா டிஃபென்ஸ் அதே மாதிரி 28% இறங்கி இருக்கு. பாரத் டைனமிக்ஸ் 26% இறங்கி இருக்கு. கொச்சின் ஷிப்யார்டு 26% இறங்கி இருக்கு. அதே மாதிரி சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 24% இறங்கி இருக்கு. அதே மாதிரி டேட்டா பேட்டர்னுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபால். HAL பார்த்தீங்கன்னா 5600 ரூபாயிலிருந்து 4600 நியரஸ்ட் 1000 ரூபாய்க்கு மேலே இறங்கி இருக்கு. மசகான் டக்கும் அதே மாதிரி தான் 5800லேருந்து 4900 1000 ரூபாய் வரைக்கும் நெருக்கி இறங்கி இருந்தது. ஸோ 15% வரைக்கும் இறங்கி இருக்கு அப்படிங்கிறது தான். இல்லை கம்மியான அளவில் இறங்குனது, கம்மியான பிரைஸ்ல இருக்கிறதும் பாரத் எலக்ட்ரானிக்ஸா 295 ரூபா 341 ரூபாய். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குகளை ஒரு 2-3 பங்கை பற்றி பார்ப்போம். நிச்சயமா இந்த பங்குகளை இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன இருக்கு, இதோட ஃபேவரான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்க போறது HALோட ஷேர் ஜம்ப். இன்னைக்கு 3% மேலே ஏறி இருக்கு. ஏன்னா அதோட Q3 டேட்டா வந்து அருமையா வந்து Q1 டேட்டா வந்து அருமையா வந்திருக்கு. இல்ல இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட ஆஃபரிங்கும் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி ஃபர்தரா சொல்றேன். இன்னைக்கு மட்டும் 4787 ரூபா வரைக்கும் அப்பா இருக்கு. நெட் ப்ராஃபிட் 1437 ரூபா 37 கோடி அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல அவங்க கொடுத்த ப்ராஃபிட். இது 77% ஒரு மிகப்பெரிய அளவுல. இது எங்க இருந்து 77% அப்படின்னு எடுத்துக்கலாம், 814 கோடியில இருந்து 1434 கோடி வரைக்கும் அவங்க இதை காமிச்சிருக்காங்க ப்ராஃபிட் அப்படின்னு. ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி இருக்கு. இது ஒரு முக்கியமான நியூஸ் இன்னைக்கு அந்த ஸ்டாக் ஏறினதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஃபென்ஸ்ல ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுக்காய் விமானம், போர் விமானத்தில் வந்து பழைய விமானங்களுக்கான நிறைய இன்ஜின்ஸ் இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 230 போர் விமானங்களுக்கான இன்ஜின்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ஆர்டர்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 21,000 கோடிக்கான ஆர்டர்ஸை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி என்டையர் ஃபிளீட்ல இருக்க ட்வின் சுக்காய் MK ஃபைட்டருக்கான இன்ஜின்ஸையும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அதான் முக்கியமான விஷயம். ஆல்ரெடி இருக்கு அந்த ஒரு சில இன்ஜின்ஸை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கும் புதுசா வந்து ஒரு வேலை பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா கூட அவங்க வந்து நிறைய
புது இன்ஜின்ஸையும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ற ஆர்டர்ஸை 21,000 கோடிக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப அடுத்த ஒரு நியூஸை நம்ம இப்ப பாத்துருவோம். அடுத்த ஒரு நியூஸ் இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் நான் நேத்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். 60,000 கோடிக்கான மசகான் டக்கோட ஒரு ஷிப் 6 சப்மரைன்ஸ் மேனுஃபேக்சரிங்கான ஆர்டர்ஸ் அப்ரூவ் ஆயிருக்கு. ஜெர்மன் கொலாபரேஷன்ல இந்த மேட்டர் நடக்குது. கொஞ்ச நாளா ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஆர்மி பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் வந்து தங்கி அதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸ். அது மட்டும் இல்லாம இந்த 60,000 கோடிக்கான சப்மரைன்ஸுக்கு ஜெர்மன் கொலாபரேஷன் நடக்க போது. இதுல வந்து அண்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 75 இந்தியா அப்படிங்கிற ஒரு நேம்லயும் அதை வந்து பண்ண போறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மசகான் டெக்குக்கு இது ஒரு ஃபேவரான ஒரு நியூஸ். அது மட்டும் இல்லாம இந்த Q1 ரிசல்ட்டும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ரைஸ் 121% மேல ரைஸ் ஆயிருக்கு. நிச்சயமா இது இந்த ஸ்டாக்கை இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத உண்மையான விஷயம். பட் ரெவன்யூ வைஸ் ப்ரீவியஸ் குவார்டர்ல டிக்ளைன் ஆயிருந்த 24% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருந்ததும் இந்த தடவை ப்ராஃபிட் ஸ்டில் மேனேஜ் இன்க்ரீஸ் 5%. இந்த தடவை அதுவும் வந்து 5%க்கு மேல ப்ராஃபிட்டாகவும் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இந்த ஸ்டாக்ஸ் இது 2 ஸ்டாக்குமே ஒரு முக்கியமான பங்கு. இதை பத்தி நம்ம பங்குகள்ல உள்ள போய் நம்ம அந்த ஸ்டாக்கை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸே பார்ப்போம். இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இன்னைக்கு 108 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. இதோட கரண்ட் பிரைஸ் வந்து இப்போ இருக்கிற அந்த 4,769 அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிரைஸ், ஒரு நல்ல சப்போர்ட். நிச்சயமா இந்த ஸ்டாக் மறுபடியும் நியூ ஹையை நோக்கி டிராவல் ஆகும். நீங்க இந்த பிரைஸ்ல வாங்கலாமா அப்படின்னு நமது நண்பர்கள் கேட்டாங்க. தாராளமா வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 1000 ரூபாய் டிஃபரன்ஸை கண்டிப்பா இது ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்லாம் இருக்கட்டும், நமது அரசுல அதிகப்படியான செலவு வந்து டிஃபென்ஸ் செக்டாருக்கு தான் பண்றாங்க. அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்களுக்காக அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுவரைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருந்தது போக இப்போ வெளிநாடுகளுக்கு நம்ம பாதுகாப்பு உபகரணங்களை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நேற்று ஒரு நியூஸும் சொன்னேன். நான் கண்டிப்பா பிரமோஸ் ஏவுகணைக்கு உண்டான ஒரு மெட்டலை வந்து JSW ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களுக்கு JSW ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து மிகப்பெரிய அளவுல இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கான மெட்டீரியல் சப்ளையர்ஸா இருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் சொல்லியிருக்கேன். ஸோ நிச்சயமா இதோட மார்க்கெட் கேபிட்டல் இறங்கினா இறங்கிட்டு போகுது. இறங்கினாலும் வாங்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுல இந்த HIL ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் பயப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. ஒரு ஸ்ட்ராங் பினான்சியல் இருக்கக்கூடிய நிறுவனம். நிச்சயமா ஒரு 5 வருடங்கள் இந்த ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6,000 7,500 ரூபாய் வரைக்கும் டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு சக்சஸ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை சார்ந்த நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் கூட. இதோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நல்ல இந்த டிப்ல மிகப்பெரிய அளவில் அக்குமுலேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல ஸ்ட்ராங் பினான்சியல் இருக்கு. 3 வருஷத்துக்கு 11% ரெவன்யூ, நெட் ப்ராஃபிட் 33%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 22.1% வரைக்கும் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 144% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்துல 792% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எவ்ரி டிப் யூ கேன் பை அப்படிங்கிறதுல இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸும் ஒன்று. நம்ம இதை பத்தி ரிசல்ட்டை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வேணா உங்களுக்கு மறுபடியும் நான் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். இந்த ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். நெட் சேல்ஸ் 4,347 கோடி, இல்ல 11% அதிகமாக இருக்கு. 3,915 கோடியில இருந்து அதிகமாக இருக்கு. குவார்டர்லி நெட் இன்கமும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 1,435 கோடி. இது வந்து 1,814 கோடியிலிருந்து அதிகமாக இருக்கு. எபிடேட்டாவும் பாத்தீங்கன்னா 1,731 கோடி. நிச்சயமா 1,290 கோடியிலிருந்து இதுவும் அதிகமாக இருக்கு. இபிஎஸும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நிச்சயமா இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஃபேவரான நியூஸஸ் நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டவுன் ஆகிற பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கூட ஒரு சின்ன டிப் இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இறங்கி இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கே கூட நீங்க அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன டிப்ல ஒரு ஸ்டாக்கா பை பண்ண தான் முடியும். பெரிய அளவில் முதலீடுகள் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருந்தா பண்ணுங்க. இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிப்பா இருந்தாலும் சரி, ஒரு 5 ரூபாய் இறங்குது, 10 ரூபாய் இறங்குது, 20 ரூபாய் இறங்குதுன்னா ஒரு ஸ்டாக்கை நீங்க பை பண்றது மிகப்பெரிய அளவில் உங்க லாபத்தோட சதவீதத்தை அதிகமாக்கும். ப்ரொமோட்டரோட ஹோல்டிங்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 71.64%, டிஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 11.68%.
சாரி எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 11.68%. டிஐஸை பொறுத்த வரைக்கும் 8.81% வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு பங்கு இந்த ஃபினான்ஷியலாக இது நல்ல சவுண்டான ஸ்டாக் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா பேட்டர்ன்ஸ். இந்த டேட்டா பேட்டர்ன்ஸோட முக்கியமான ஒர்க் நம்ம இப்போ ஏற்கனவே சொல்லியாச்சு. HAIல பொறுத்த வரைக்கும் விமானத்துக்கான இன்ஜின் மேனுஃபேக்சரிங்ல ஒரு முக்கிய இடத்துல இருக்காங்க. அது மாதிரி இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரேடியோ சிக்னலிங் மட்டும் இல்லாமல் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்ல ஒரு முக்கிய இடத்துல இருக்காங்க. ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு முக்கிய இடம். இதை வந்து இஸ்ரோ எல்லாமே இவங்களோட கிளைண்டா தான் இருக்காங்க. ஸோ நிச்சயமா இதோட மார்க்கெட் கேபிட்டலும் 16,349 கோடி. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல ஒரு மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருச்சா அப்படிங்கிறதா. நிச்சயமா இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய விஷயம். கண்டிப்பா இந்த பங்குகள் இதை விட அழகா பர்ஃபார்ம் பண்ணும். அதனால நீங்க பயப்படுற அளவுக்கு ஸ்டாக்ல எதுவும் நடக்கல. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்க தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்க. நிச்சயமா இந்த ஸ்டாக் ஒரு வேற அளவு பர்ஃபார்மிங் ஸ்டாக்கா மாறும். எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் லெவல்ல இந்த டவுன் சைட்ல அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நல்ல ஒரு அக்குமுலேஷன்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பெரும் முதலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலீட்டு முதலைகள்னே வச்சுக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரும் சரி, அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டியும் சரி இந்த ஸ்டாக்ல ஒரு மிகப்பெரிய அளவில் ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான். நிச்சயமா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரிய அளவு வர்த்தகம் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. இப்போவும் இந்த டிப்புல வந்து நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. நல்ல ஒரு டிவிடெண்ட் ஜூலைல 6 ரூபா 50 பைசா வரைக்கும் டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல ஸ்பிளிட் ஒன்றும் வரல, ஆனால் போனஸும் இப்போதைக்கு அவங்க ஒன்றும் கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம இன்னும் எல்லாத்தையுமே ஒரு சின்ன கிளான்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்கை பற்றி இப்போதைக்கு பார்ப்போமான்னு தெரியல. இதோட ஃபினான்ஷியலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹையர் தன் ரெவன்யூ க்ரோத்தும் நல்லாவே இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 565 கோடி டோட்டல் ரெவன்யூ. இன்கமும் பார்த்தீங்கன்னா 123 கோடியிலிருந்து 181 கோடி. இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 22.99% 32.45% வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ நிச்சயமா ஸ்டாக் ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் தான், அதனால பயப்பட வேண்டாம். ஒரு மிகப்பெரிய முதலீட்டுக்காரர்களின் முக்கியமான பங்கும் கூட அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் தான் மிகப்பெரிய அளவில் இருக்கு. 14.95% மேலே இருக்கு. நிச்சயமா இந்த ஸ்டாக் ஒரு மறுபடியும் பெரிய அளவில் உயரும். அது மட்டும் இல்லாமல் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யார் அதிகப்படியான ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் அண்ட் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாமே இவங்களை ஒரு மிகப்பெரிய அளவு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இதுல வந்து அவங்க ஒரு 2%க்கு மேல இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல அவங்க போர்ட்போலியோல குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ பெரிய அளவு ஹோல்டிங்ஸ் அவங்க மெயின்டைனும் பண்றாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது மசகான் டெக். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 60,000 கோடிக்கான சம்மரீனுக்கான ஆர்டர் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 4,974 ரூபா. இன்னும் கூட இறங்கினாலும் கவலைப்பட வேண்டாம். என்ன கேட்டா பெரிய அளவுல லாபத்தை பதிவு பண்ண போற ஒரு நிறுவனமும் கூட. இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும்போது மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டாக் ஏறும். இபிஎஸ் கேட்டீங்கன்னா 110 ரூபா 31 பைசா. இன்னைக்கு இபிஎஸ் வந்து டிடிஎம் இபிஎஸ் எவ்வளவு இருக்கு, ஏர்னிங் பர் ஷேர் 110 ரூபா அப்படிங்கிற விலையில இருக்கு. 94% மேல இந்த இயர் ஆன் இயர்ல growth காமிச்சிருக்காங்க. நிச்சயமா இதுல ஒரு ஸ்பிளிட் இப்போதைக்கு வருமா அப்படிங்கிறது டவுட். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இல்ல இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை, பட் ஐ வில் எக்ஸ்பெக்ட் இன்னொரு 6,000 7,000 தாண்டும் போது வேணா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மசகான் டெக்லேயே இது மாதிரி ஒரு நல்ல பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சுங்க. பெரிய அளவு உயரும் போது அந்த ஸ்டாக்கை வாய்ப்பை தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இதுக்காக இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய நல்ல ஸ்ட்ராங் பினான்சியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 31.7%, நெட் ப்ராஃபிட் 55.6%, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 84.7% இருக்கு. நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா 17 to 19 நம்பர் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமா இதுவும் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மசகான் டெக்கோட டார்கெட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ ஒரு லாங் டேர்ம்ல ஸ்டாக் மிகப்பெரிய அளவு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிச்சயமா ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய அளவில் உடனே போய் டக்குன்னு பை பண்ணாதீங்க. இன்னும் கூட அந்த ஸ்டாக் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பை பண்ண வேண்டிய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4,500 ரூபாய்க்கு கீழே ட்ரை பண்ணுங்க. 4,500 ரூபாய்க்கு கீழே கண்டிப்பா இந்த பிரைஸ்ல நீங்க அதை அக்குமுலேட் பண்ணலாம்.
அந்த அளவுக்கு ஒரு ஆப்டான ஸ்டாக்கும் கூட. ஸோ நிச்சயமா மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். தொடர்ந்து ஆர்டர் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பங்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். டோட்டலாக ROE பார்த்தீங்கன்னா 33.12% வரைக்கும் இருக்கு. ஸோ நெட்டு ப்ராஃபிட்டும் 1845 கோடி. ஸோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. டெப்ட் ஆன் ஈக்விட்டிலாம் கூட நார்மலாக தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டாக், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்டாக் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பார்த்துட்டோம், டேட்டா பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டோம், மசகான் டெக் பார்த்துட்டோம். அடுத்து என்னோட ஃபேவரட் ஸ்டாக் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். 295 ரூபால தான் சுத்திட்டு இருந்தது. இன்னைக்கு திடீர்னு அதுக்கு ஒரு காத்தடிச்சோல டக்குன்னு மேலே ஏறிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாங்க. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இதோட என்ன சொல்ற போனஸு ஸ்பிளிட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு லாபத்தை தந்திருக்கக்கூடிய பங்கு. நான் வேணா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்குமா ஒரே நிமிஷம். டிவிடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் டிவிடெண்ட்டு, அதே மாதிரி போனஸும் பார்த்தீங்கன்னா 2022 2:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. 2024 25 வேணா ஒரு போனஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ நிச்சயமா ஒரு 2 வருடத்துல 3 வருடத்துக்குள்ளார ஒரு போனஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸ்டாக்ல. ஸோ அதனாலதான் ஸ்டாக் வந்து பெரிய அளவு உயரல அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ ஸ்பிளிட்டும் இல்லை, இப்போதைக்கு 2017 கொடுத்த ஸ்பிளிட் தான், அதுக்கப்புறம் ஸ்பிளிட் கொடுக்கல அவங்க. ஸோ ஆனால் இதோட ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இவங்களோட ரிசல்ட்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸும் அருமையாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டாக்ஸோட விலையை கம்பேர் பண்ணும்போது கூட பிஎல்ல நீங்க வந்து பெரிய அளவில் உங்க ஹோல்டிங்ஸை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இன்னும் சொல்ல போனால் ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் 51.14% ஆஃப் இந்தியா. அடுத்து எஃப்ஐஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 17.43, டிஐஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 20.62. ஸோ நிச்சயமா ஒரு பெரிய அளவு பர்ஃபார்மிங் ஸ்டாக் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ அடிக்கடி நம்ம வந்து போனஸ் ஸ்பிளிட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கனால தான் ஸ்டாக் பெருசா போல. இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு, அதில் எந்த குறையும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பங்குகளை மட்டுமே நீங்க வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பா. அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஸ்டாக்னு சொல்லிடுறேன், இந்த கொச்சின் ஷிப்யார்ட். இந்த கொச்சின் ஷிப்யார்ட்ல பெரிய அளவு சரிவு இல்லை. 2979 2198 வரைக்கும் தான் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ரேலியே கண்டக்ட் பண்ண ஒரு பங்குல இந்த பங்கு ஒன்று. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் எந்த ஸ்டாக்கும் பெரிய அளவு போகாது. ஸோ அதில் இந்த பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 57,836 கோடி. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 2979 ரூபா. ஸோ நிச்சயமா இந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல ரேலியா நியூஸுக்காக தான் வெயிட்டிங்க. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற பிரச்சனைனால தான் ஸ்டாக் வந்து கொஞ்சம் அந்த நிலையில சைடு வேலையை சுத்திட்டு இருக்கு, கொஞ்சம் டவுன் சைட்லையும் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த கொச்சின் ஷிப்யார்டு நிச்சயமா ஒரு வருஷத்துக்கு 444% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்துல 1133% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சப்போர்ட் லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 2000 ரூபாய்க்கு கீழே கிடைக்குதா பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2050 அந்த ரேஞ்சில் வாங்குறது நல்லது. ஸோ கண்டிப்பா அதையும் பிரீச் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக்கு ஒரு பெரிய அளவு சரிவை சந்திக்கும் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். பட் ஆனால் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வைத்திருக்க வேண்டிய ஒரு பங்குல இந்த கொச்சின் ஷிப்யார்டும் ஒன்று. ஸோ அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பங்குகள் எல்லாத்தையும் வைத்திருக்கிறவங்க தயவு செய்து யாரும் விற்க வேண்டாம். அந்த ஸ்டாக்கை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு சரி வரும்போது மட்டும் ஆவரேஜ் பண்ணுங்க. இல்லை நியூவா என்ட்ரி பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்ரி டிப்பும் ஒரு ஸ்டாக்கா சிங்கிள் ஸ்டாக்கா பை பண்ணுங்க. பெரிய அளவில் இந்த ஸ்டாக்குகளுக்கு மதிப்பும் இருக்கு, பெரிய அளவு லாபமும் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். வேற இதுல ஏதாவது ஒரு பங்கை நான் மிஸ் பண்ணியிருந்தேன், அந்த பங்கை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, அந்த பங்கை பத்தியும் பார்ப்போம். வேற ஏதாவது பங்குனாலும் சரி, இந்த வீடியோ பத்தி கருத்துனாலும் சரி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.